மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தன் எழுத்துக்கள் ஊடாக அக்கால சமூகத்தில் நிலவிய பல மூட நம்பிக்கைகளை தகர்த்து பெண்கள் விடுதலை பெற்று புதுமை பெண்களாக வாழ்வதற்கு வழிகாட்டினார். தொடர்ந்து இப்பணியினை பாரதிதாசன் தன் எழுத்துக்களின் ஊடாக வெற்றிகரமாக முன்னெடுத்தார். பின்னர் பலரும் தயக்கமின்றி பெண் விடுதலைக்காக போராடி வெற்றி கண்டனர். உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்வகை கற்கவும், இலகு சீருடை நாட்டிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்திங்கே திலகவானுதலார் நங்கள் பாரத தேசமோங்க உழைத்திடல் வேண்டுமாம், விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம் என்பது பாரதியின் புதுமைப்பண். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிற் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறுவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை காணென்று கும்மியடி என்பது பாரதியின் பெண் விடுதலை கும்மி. தலைவாரி பூச்சூடி உன்னெப் பாட சாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை, சிலை போல ஏனிங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், விலை போட்டு வாங்கவா முடியும், கல்வி வேளை தோறும் கற்று வருவதால் படியும், மலைவாளை அல்லவா கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போ என் புதல்வி. படியாத பெண்ணாயிருந்தால் கேலி பண்ணுவார் என்னை இவ்வூரார் தெரிந்தார், கடிகாரம் ஓடும் முன்னோடு என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு, கடிதாயிருக்கும் இப்போது கல்வி கற்றிடக் கற்றிடத் தெரியும் அப்போது, கடல் சூழ்ந்த தமிழ்நாடு பெண்கல்வி பெண்கல்வி என்கிறது அன்போடு என்பது பாரதிதாசன் பாடல். 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த பெண்கள் அடிமைகளாகவே நடாத்தப்பட்டார்கள். இவர்களுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. அக்கால சமூகத்தில் நிலவிய மூட நம்பிக்கைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாய் வீட்டுக்குள்ளே இவர்களுடைய வாழ்வு முடக்கப்பட்டது. அரச குடும்ப பெண்களுக்கு அவர்களது இல்லங்களில் வைத்து கல்வி போதிக்கப்பட்டது. ஆனால் சமூகத்தில் வாழ்ந்த எல்லா பெண்களுக்கும் இவ்வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. சங்ககாலம் தொட்டு 20ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதிக்குள் எழுந்த இலக்கியங்களின் படைப்பாளிகளில் ஆண்களே அதிகம். பெண்பாட்புலவர்களில் ஔவையாரது செய்யுட்கள் இலக்கிய பரப்பில் முக்கிய இடத்தினை பிடித்தன. அவை அறநெறி கருத்துக்களை சமூகத்திற்கு வழங்கிய போதிலும் பெண்கள் விடுதலைக்கான கருத்துக்களை பெரிதாக எடுத்துரைக்கவில்லை. ஔவையார் தவிரவும் ஒரு சில பெண்பாட்புலவர்களது செய்யுட்கள் இக்கால இலக்கிய பரப்பில் ஆங்காங்கே காணப்படுகின்றன. பெண்களின் விடுதலைக்காக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தன்னுடைய இலக்கிய படைப்புகளில் முதலாக எழுத்துக்களை ஆயுதமாக பயன்படுத்தினார். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற நாட்குணங்களுள் பெண்கள் கட்டுண்டு கிடந்தனர். இந்நிலையிலிருந்து இவர்களை விடுவிக்க பாரதியார் தனது எழுதுகோலை ஆயுதமாக பயன்படுத்தினார். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமா, பூணு நல்லறத்தோடிங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியா, நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம், பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ என்ற பாடல் வரிகளூடாக நாட்குணங்கள் என்னும் கட்டுக்களிலிருந்து பெண்கள் விடுதலை பெற்று ஆண்களுக்கு சமமானவர்களாக வாழ வழிகாட்டினர். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்ற நிலையிலிருந்து பெண்கள் விடுதலை பெற்று நூல்களை நன்கு கற்று தேர்ச்சி பெற்றவர்களாய் உலகத்தின் நாலா திசையும் சென்று புதுமைகள் கொணர்ந்து பாரத தேசத்தின் உயர்வுக்காய் உழைக்க வழிகாட்டினர்.
நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் ஜார்க்கும் அஞ்சாத நெறிகளும், நிமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம் என்ற வரிகளுக்கு அமைவாக பெண்கள் அச்சமின்றி அறிவுடையவர்களாய் கௌரவமாக வாழ்ந்து பட்டங்கள் பெற்று அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்க வேண்டுமென விரும்பினர். இச்சாதனையினை பதிவு செய்வதற்கு கல்வி அவசியமாகின்றது. இதனால் தான் பாரதிதாசன் தலைவாரி பூச்சூடி உன்னை என்ற பாடலூடாக பாடசாலைக்கு போக அடம்பிடித்து அழும் பெண் பிள்ளைக்கு அவளது தாய் கல்வியின் முக்கியத்துவத்தினையும் அதன் சிறப்புகளையும் கற்பதன் அவசியத்தினையும் கல்லாமையால் ஏற்படும் பாதிப்புகளையும் அறிவுரைகளாக கூறி அவளை பாடசாலைக்கு சென்று படிக்கச் சொன்னதாய் இப்பாடல் அமைந்துள்ளது. பாரதிதாசன் போன்ற இலக்கிய போராளிகள் பெண் விடுதலைக்காக போராடி வெற்றி பெற்றனர். இதன் பயனாக இன்றைய உலகில் பெண்கள் கல்வி, பொருளாதாரம், அரசியல், சட்டம், மருத்துவம், கலை, விண்வெளி என அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர். எனவே